இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா வந்து போன தடவை வந்து நாய்க்குட்டிங்களுக்கு வந்து பிஸ்கெட் தான் வாங்கி கொடுத்தோம் ஏன்னா அது ரொம்ப கடிக்குது. இந்த தடவை வந்து நம்ம வந்து கறி குழம்பு வச்சு சாதம் போட போறோம். ஸோ 50 நாய்க்குட்டிங்களுக்கு வந்து நம்ம வந்து சாதமும் கறி குழம்பும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 50 தட்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன். போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா வந்து அந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அந்த லிங்கை பாருங்க. சரி ஓகே, அந்த வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சாதம் வந்து வடிச்சாச்சு, நல்லா வந்து கிளறிடுறேன். கொஞ்சம் வயசான நாயெல்லாம் இருக்கும் அப்படின்றக்காக வந்து நான் வந்து குலைவா சாதம் வந்து வடிச்சிருக்கேன். செல்வா வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அதான் இப்போ நம்ம வந்து சாதம் கிளறி எங்க தெருவில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கரண்டியா செல்வா வச்சுக்கிட்டு. சரி வச்சுக்கிட்டு வரேன். அள்ளி அள்ளி ஊத்து. இருங்க, நல்லா ஊத்தி கிளறிட வேண்டியதான். இருங்க, நம்ம ஊத்திடுவோம். அதை நல்லா சூப் மாதிரி இருக்கு, கறி சூப். இது சிக்கன் சூப் போட்டு நல்லா கிளறி, நாய் கறியை தின்னா பரவாயில்ல, நம்ம கடிக்காம வந்தா சரிதான். இப்போ நல்லா நான் கிளறிட்டு நாய்க்குட்டிங்களுக்கு போய் நம்ம கொடுக்கறதெல்லாம் பாருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வெள்ளாய் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் எந்தெந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். சரி ஓகே, ஃபோன் நம்பர் சொல்ல. எங்களுடைய ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து 80 56 93 90 47 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு கான்டாக்ட் பண்ணணும்? ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஊத்து ஊத்து எல்லாத்தையும் ஊத்தி கிளறு. ஓகே, நான் எல்லாத்தையும் ஊத்தி கிளறேன். கிளறிட்டு அப்புறம் பார்க்கலாமா? ஓகே, நான் ஃபுல்லாத்தையும் கிளறிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நாங்கள் கிளம்பிட்டோம். செல்வம் வந்து நாய்க்குட்டிக்கு சாதம் குண்டால எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. இப்போ நாய்க்குட்டிங்களுக்கு போய் நம்ம கொடுக்கலாம். செல்வா கொடுப்பாரு, நான் வீடியோ எடுப்பேன், ஷூட் பண்ணுவேன். சரி வாங்க போவோமா? அந்த கரண்டியும் தட்டையும் உள்ளே வச்சுக்கலாம் வண்டி இதுக்குள்ளே. சரி வாங்க போகலாம். சரி வாங்க போய் அங்கே கொடுக்கறதெல்லாம் பாருங்கள் கண்டினியூவா. கிளம்பியாச்சு, அவர் பைக் ஓட்டுறாரு, சாதம் முன்னாடி இருக்கு, நானும் தனிச்சு உட்காந்துருக்கோம். எங்கள் தெரு திருநாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் கறி சோறு தான். கறி சோறு அது எங்களை கறியாக நினச்சிட போகுது. சரி வாங்க போகலாம். ஏன்னா பைக்கில் போகிறனால சத்தம் கேட்குதா என்னன்னு தெரியல. நான் அப்படியே பத்து வேலை கழிச்சுவேன். அம்மாவும் அப்பாவும் தடியால் கடி வாங்கிட்டு. சரி வாங்க போகலாம். போயிட்டு இருக்கோம் பைக்கில், அங்கே போயிட்டு பார்ப்போம். நாங்கள் வந்துட்டோம். தட்டில் வந்து தர்னிஷ் எடுத்து வைக்கிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் நாய்க்குட்டி வருது பாருங்கள். சாப்பாடுங்க பா. பொங்கல் மாதிரி இருக்கு. எப்போதும் அளவளவா வைங்க. கறி சோறு தானே. நீ கூப்பிட பக்கத்துல காட்டி பாருங்கள், சாப்பிட போகிறார்கள். வந்துட்டார்கள். இங்க வாருங்க. வை வை வை. அங்கிட்டு இங்கிட்டு தனித்தனியா வை, அப்பதான் இது பண்ணு. கொண்டடா தட்டை கொண்டடா. ஏய் நாய்கிட்ட போதடா. இப்போ சாப்பாடு வச்சிட்டு இருக்காரு, அது குண்டாவோட தூக்கிட்டு போயிடும் போல. சரி, இது ஒன்றும் திங்க விட மாட்டேங்குது. அங்கே வச்சாலும் அங்கே வந்து ஓடுறது, இங்கே வந்தாலும் இங்கே வந்து பாரு. 3 நட்டில் வச்சுருக்காரு, இங்கே இங்கே. அதை இப்போ கல் எடுத்து அடிங்க, அதை துரத்து விடுங்க. அதுதான் ஒன்றையும் சாப்பிட விடணும். அதுவும் சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட விட மாட்டேங்குது. இங்கே பாரு, ஒரு அம்மாட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நிஷா, நீ கிட்டக்க போகாத நிஷா. இங்கே வந்து நிற்குது. ஒரு படத்துல ரஜினி படத்துல தாப்பாடுவாங்க, எப்படி கை நீட்டிக்கிட்டு அதே மாதிரி இந்த கைலாம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு நாய் வெடியா இருக்கு, இங்கே ஒரு நாய் இருக்கு, இங்கே ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு. இத்தனை நாய்க்குட்டிகள். நாங்கள் சாப்பாடு வைக்கிறத பார்த்து பத்தன்னு ஓடியாந்துருச்சு. பா அம்மா கிட்ட வாங்க.
அப்புறம் எப்படி அவன் தட்டு கொடுப்பான் உனக்கு? தெரியுமா தட்டு சோத்தை எடுத்துட்டு போறாரு. அங்க ஒரு பாட்டிமா நின்று எங்களை பாக்குறாங்க. இந்த பாட்டிமா என்னதான் பண்றாங்க இவங்க அப்படின்னு. இங்கிட்டு வை இங்கிட்டு வை இங்க வை. அம்மா கிட்ட வா தரணி. இங்கே போதும் இல்லை எப்போதும் அங்கங்கே சும்மா தான் வச்சு விட்ருக்குங்க. தர்னிஷ் இங்கே நிற்கிறான். அங்கே ஒரு நாய் படுத்துருக்கு. போதும் எல்லாம் சாப்பாடு அங்கே பாரு. அங்கே அப்படியே இருக்குது, இங்கே அப்படியே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓடி ஓடி போகுது. சரிவா வேற பக்கம் போகலாம். தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இன்னொரு பக்கம் போகலாம். நாய் அன்னதானமா இல்லை மாடு அன்னதானமான்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ மாட்டுக்கு வைக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே கொஞ்சம் வச்சுட்டோம் நாய்களுக்கு. சரி இங்கே கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்ட்டு பைக்கை விட்டு இறங்கி எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆனால் மாடு வந்து அசையும் வந்தீங்கம்மா என்னன்னு தெரியல. கறி குழம்பு திம்பாங்க மாடு திங்கும். ஒரு முட்டிற போது வச்சுட்டார். அங்கே வாருங்க சாப்பிடுகிறது. ஆ வை. இப்போ 2-3 மாடு இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு மாடுக்கு வச்சுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சிச்சு அந்த மாடு. இல்லை மாடு கறி திங்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் வைப்போம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2 மாடு, ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு மாடும் இருக்குது. சரி அதுக்கும் வைங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு வைக்கிறாரு. வச்சுட்டாராரு. இது பார்க்குது பாருங்க. இது தின்னு முடிச்சிருச்சு. பார்த்து முடியும். இன்னும் தின்னு போட்டு கேக்குதாட்ருக்கு. அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டாரே. விட்டு பாருங்க. நாங்கள் வச்ச தட்டு இங்கே காலி ஆயிடுச்சு. அடுத்த தட்டுக்கு அங்கே போயிடுச்சு. தின்னுட்டோம். குடுறா அப்பாவுக்கு தட்டை குடுறாடே. அதையும் தின்னு முடிச்சிருச்சு. அவ்வளோ பசியில் இருக்கிறார் மாடு. இந்த புல்லெல்லாம் மெஞ்சு அதனால் இப்போ சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தட்டும் காலி ஆயிடுச்சு. அங்கே ஒரு மாடு அது நின்றுக்கிட்டே இருக்கு. அதுக்கு கொண்டு போய் கொடு. வேணாண்டி பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே இருக்காது. கொடுக்குமா? கொடு. இப்போதும் அதில் வச்சிருக்கிறதே. அதை கொண்டு போய் கொடுத்து தின்னாப்பா. அங்கே நெருப்பு எரிஞ்சிச்சு. சட்டியை தட்டி விடுறப்போ பார்த்துக்கணும். ஐயோ ஓடுது. பிடிக்கதான் வரேன்னு ஓடுது. ஆமாண்ணா வை நாய்க்கு வை. மோந்து பார்த்துட்டு ஆமாங்க. வாங்க இப்போ நம்ம வேறு பக்கம் போகலாம். சரி வாங்க கிளம்புவோம். வேறு பக்கம் போவோம். இப்போ வந்து தரணீஷும் செல்வாமும் வந்து இங்கே ஒரு 2 குட்டி நாய்கள் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இருக்குது பாருங்க குட்டி நாய். 3 நாய் இருக்குது. 3 இருக்கா? இந்தாங்க சாப்பிடுங்க. எங்கே உங்கள் அம்மா எங்க? நாய்க்குட்டிங்களோட அம்மா எங்க? இந்தா சாப்பிட்டுக்கோங்க. பயப்படுது நம்மளை பார்த்தா. நம்ம எட்டி போனோம்னா சாப்பிடும். சரி வா. வேணாங்க நாய்க்குட்டிலாம் தூக்கிட்டு வர வேணாங்க. அவன் படுத்து எடுத்துருவான். அவன் சாப்பிடுதான்னு பார்க்குறதுக்கு செல்வா சொல்கிறாரு வாடா தரணீஷ் உனக்கு ஒரு நாய்க்குட்டி தூக்கிட்டு வரேன்ட்டு சொல்கிறாருங்க. இவன் தரணீஷ் இது பண்ணிடுவான். அங்கே ஒரு நாய் நிற்கிது. கிட்டக்க போய் காமி. எங்கிட்ட அங்கிட்டு போய் காமி. எப்படி சூப்பராக சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாரு. இவருக்கு இன்னைக்கு வந்து பசி ஆத்தியாச்சு. கறி சாப்பாடு. இந்த 2 வரமாட்டேங்குது. அதான் உன்னை தூக்கிட்டு போய் நம்ம வளர்ப்போம் அப்படிங்கிற நிஷா வேணாம். என் வீட்லேயே 2 பிள்ளைய வளர்க்குறது பெரும்பாடாக இருக்குது. ஆமாம் வீட்டில் 2 நாய். என்ன செய்வான்? அடிச்சு அடிச்சிருவான். செகண்ட் வந்து அவன் ஏதாவது எல்லாத்தையும் வந்து சோத்தை கொட்டி வைப்பான். தண்ணியை ஊந்து வைப்பான். தண்ணி ஆடுவான். அதனால சரி சாப்பிடியா? எந்திரிச்சு சாப்பிடு. அவர் சாப்பிட்டு இருக்காரு. இவர் மட்டும் கொஞ்சம் யாரும் நாய்க்குட்டியை பையில் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. பையில் கட்டப்பையில் கொண்டு வந்து இங்கே போட்டு போயிட்டாங்க.
3 குட்டி. நிஷா அப்போ இன்னும் 2 தட்டு கூட வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு பசிச்சின்னா திங்கட்டும். சரி போய் சோறு போட்டு வாடா போட. உங்கள் கையால் வச்சு விட்றேன். வச்சுட்டு போயிடுவோம். நைட்டு சாப்பாடுக்கு அதுக்கு நைட் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு வா. அது திங்குது இப்போ தான். வா தட்டை கொண்டா நீங்கள் வை. 2 நாய்க்குட்டி இருக்குல்ல. குடு குடு. அழகாக கொண்டு போய் சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா. சாப்பிடு பாப்பா அப்படின்னு. நைட்டு சாப்பிட்டுக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா. வச்சுட்டு வந்துடுறீங்க. தொந்தரவு பண்ணாத. தொந்தரவு பண்ணீங்கன்னா சாப்பிடாது. அங்கே ஒரு நாய் பார்க்குது. சாப்பிடாது. இந்தா இன்னொரு நாய்க்குட்டி இருந்துச்சு எங்க அது? இந்த கருப்பு கலர். இந்தா இங்கே பாருங்க. இப்போ இதுவும் சாப்பிடுது பாருங்க. இந்த பாருங்க பிளாக் கலர் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இந்த இடத்துல இங்கே பாருங்க. இப்போ எல்லா நாய்க்குட்டியும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடிச்சு நவத்துங்க. பெரிய அளவாக உங்களுக்கு அடுத்த வாரம் நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம். அடுத்த வாரம் மாசான சாப்பாடு. சரி வாங்க. இந்த வாரம் சிக்கனு, அடுத்த வாரம் மட்டனு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நாய்க்குட்டிங்களை தேடி பெட்ரோல் போடுறதுக்கு 4 லிட்டர் பெட்ரோல் சுற்றி வந்துக்கிட்டு சுற்றி நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே சார், அடுத்த இடத்துக்கு போமா? வாங்க போகலாம். ஓகே டன் ஓகே டன் வா. இந்த இடத்துல வந்து ஒரு 4 நாய் படுத்துருக்கு. சரி அந்த நாய் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து இறங்கியாச்சு. இப்போ சாப்பாடு எடுத்து போட்டுட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. இந்த ரோட்டில் வரமா வை. அப்புறமா நாயை கூப்பிடுவோம். ஒரு ரோட்டில் வரமா வை. நாயை அப்புறமா கூப்பிடுவோம். இங்கே வை. 5-6 நாய் கிடக்கு வருது. 5-6 4 நாய் தான். வைடா வச்சுட்டு வாடா. இவன் எங்கேயோ குப்பைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறான். ரோட்டு மேலே வைடா. வந்து இதையும் வாங்கிட்டு போ. டக்குன்னு அதை வாங்கிட்டு போ. லைனாக வை. வை. கொஞ்சம் தள்ளி எட்டி வை. வை போது வை. அங்கே வை. ஓகே. கடைசியாக ஒரு லெக் பீஸு மண்டை துண்டெல்லாம் கிடக்கு. அங்கிட்டு போய் எட்டி வை. இன்னும் கொஞ்சம். ரைட் வாங்க. வா. போதுங்க. ஈரடியே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தட்டியே காலியா? சரி தட்டியை துடைத்து விட்டார் செல்வம். 4 நாய் தானே இருக்கு. ஆமாம். இன்னும் கொஞ்சம் எட்டி வச்சுட்டு வராங்க. போ வச்சுட்டு வா. நாய் அப்புறமா கூப்பிடுவோம். முடிஞ்சு. வை. அதுதான் ஒரு 100 நாய்க்காவது அண்டாவில் ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்து அதில் கொடுத்துரும். தட்டும் பாக்கி இருக்கு. இப்போ கூப்பிடு. தோன்னு கூப்பிடு. கையில் எடுத்துக்கிட்டு போய் கூட்டிட்டு வா. அதெல்லாம் உன்னை பார்த்தோன்னே ஓடிட மாட்டேன். கத்தாத ஓடிடுறான்னு அது பயப்படுது. பா 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 எல்லா பக்கம் மிரளுது நாயெல்லாம். நாய்க்குட்டிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. முழு எஃபர்ட் யாருன்னா நிஷா மட்டும்தான். அவள் தான் காலையிலே எழுந்திரிச்சு கறி குழம்பு வச்சு அதை கிளறி சாப்பாடாக்கி இது ஆக்குனது எப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு தடவை வந்து இதில் வந்து 20 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். இந்த குண்டான் ஃபுல்லாக சாப்பாடு. இதை விட இந்த குண்டானும் வடித்து இன்னொரு குக்கரும் வடிச்சிருந்தா எல்லாத்தையும் போட்டு கிளறி இந்த குண்டானில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். நாய்க்குட்டி சாப்பிட்டு இங்கே 2 நாய்க்குட்டி இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று. இந்த நாய்க்குட்டிக்கெல்லாம் இப்போ சாப்பாடு இல்லை. நான் அடுத்த வாரம் ஆக்கி போடுவோம். சரி ஓகே. நீ கிளம்பலாமா? அப்படியே கொண்டா. இருங்க ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாய்க்குட்டிங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோட 100% கிரெடிட் யாருக்குன்னா நிஷாவுக்கு தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய். தனிஷ்மா பாய் சொல்லிடுமா? பாய். ஓகே பாய். பாயா நிஷா. ஓகே, வேற எதுவும் சொல்ல விரும்புறியா? அவ்வளோதான். ஓகே ஓகே பாய்.